ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி வேர்ல்ட் ஷோ அண்ட் ப்ரொஃபஸர் ஜேடி. இன்ஃபேக்ட் இன்றைக்கி இன்னொரு வீடியோ டாபிக் ஒரு கான்டென்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அதை பேசக்கூடிய மனநிலை மூடு இன்றைக்கி கிடையாது. டோட்டலி டிஸ்டர்ப்ட். நேற்றைக்கு நைட்டில் இருந்தேன். எப்போ அந்த கரூர் இன்சிடெண்ட் டிவியில் வாட்ச் பண்ண தோணுனோ நிறைய கொஸ்டின்ஸ் மனசில் ஓடிட்டே இருக்குது. எதனால் இப்படி நடக்குது? தமிழ்நாடு திரும்பவும் பின்னோக்கி போகுதா? யங்க ஜென்ரேஷனை ட்ரஸ்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி யங்க ஜென்ரேஷன் எந்த ரூட்டில் போயிட்டுருக்கு? அப்படி நிறைய கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் என்னோடய மனசை ப்ரெஸ் பண்ணக்கூடிய நம்ம சேனலுக்கு ரிலேட்டடாக ஆக்சுவலி லீடர்ஷிப் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸ் லீடர்ஷிப்பாக இருக்கலாம், நம்மளே லீட் பண்ணுவது. ஸோ யார் சிறந்த லீடர்? எல்லோரும் லீடர்ஸாக இருக்கணும். ஆக்சுவலி எல்லாருக்கும் அவங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்காவது லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். தட் இஸ் ஒன் திங். ஆனால் அதை தாண்டி ஒரு பிஸ்னஸ் லீடராக, ஒரு ஆர்கனைசேஷனோட லீடராக, ஒரு பொலிட்டிக்கல் லீடராக அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை? இன்ஃபேக்ட் லீடர்ஸை நம்ம எடுத்தால் ரெண்டு டைப் ஆஃப் லீடர்ஸ் இருப்பாங்க யூஸ்வலி, ஜென்ரலி. ஒன்று வந்து பார்ன் லீடர்ஸ். நான் டிஸ்கவரி சேனல் நிறைய பார்க்கறதுனால ஈவன் அனிமல்ஸை பார்க்கும்போது கூட அந்த அனிமல்ஸோட யங் ஒன்ஸ் அது பிறந்து கொஞ்சம் சின்ன குட்டிகளாக இருக்கும்போது அவங்க பிஹேவியரை பார்த்து சயின்டிஸ்ட்டு சொல்லுவாங்க, ஸோ இந்த பேக்கில் இந்த குட்டி தான் லீடர், இதுதான் டாமினன்ட், இதுதான் ஒரு லீடராக மாறும். அப்படி சிலவங்க பார்ன் லீடர்ஸாக இருப்பாங்க. அவங்க ஹெரிடிட்டரிலி அவங்க ஜீன்ல மேபி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு வந்திருக்கும், நேச்சுரல். ஓகே, ஸோ சிலவங்க லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணுவாங்க அவங்க லைஃப்பில் த்ரூ எ லாட் ஆஃப் லேர்னிங். அடுத்தவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க ஃபோர் ஃபாதர்ஸை, அவங்க ப்ரிடிசஸர்ஸை, அவங்க முன்னால் உள்ள லீடர்ஸை பார்த்து படித்து நிறைய இடங்கள்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்குள்ள வீடியோ லீடர்ஷிப்பை பற்றி தான். எனக்கு எஸ்பெஷலி விஜய்கிட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்கணும். இன்றைக்குள்ள யங் பீப்புள் கொண்டாடக்கூடிய விஜய் ஆஸ் எ லீடர். என்னோட ஒரு 3 வயசு குறவு தான் விஜய். ஓகே, யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. விஜய் நான் அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஆஸ் என் ஆக்டர். நான் ஒரு ஃபேன், நான் யாருக்குமே ஃபேன் கிடையாது. யாருமே ஒரு ஹியூமன் பீயிங்ஸும் யாருக்கும் ஃபேனாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஈவன் ஒரு கம்ப்ளீட் ஃபாலோவராக கூட இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ஃபாலோ யுவர் விஷன். நம்ம விஷன், நம்ம காலிங்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம அடுத்தவங்களை அட்மையர் பண்ணலாம், அவங்க நல்ல காரியங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம், அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணலாம், கிரேட் லீடர்ஸுக்கிட்ட இருந்து. ஓகே, சில குவாலிட்டிஸை நம்ம பிக்கப் பண்ணலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் விஜய் ஆஸ் அன் ஆக்டர் கண்டிப்பாக ஒரு எக்ஸலண்ட் ஆக்டர். விஜயோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன? நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும், ஒரு வெரி குட் டான்ஸர், எக்ஸலண்ட் டான்ஸர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவரோட சாஃப்ட் மூமெண்ட்ஸ், ஃபாஸ்ட் குவிக் மூமெண்ட்ஸ், எலகன்ஸ், என்ன சொல்லலாம், இதை நம்ம மல்டிபிள் இன்டெலிஜென்சஸில் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் விஜய் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் பாடிலி மூமெண்ட்ஸில் அவங்க ரொம்ப எலகண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு பாடி வச்சு செய்யக்கூடிய காரியங்களில் அவங்க ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள பீட் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். கண்டிப்பாக எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல சிங்கரும் கூட. உங்கள் அம்மா பெரிய சிங்கர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் பாட்டு பிடிக்கும், நல்ல வாய்ஸ், நல்ல சிங்கர், ஒரு நல்ல ஆக்டரும் தான். ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ வராது, லிமிட்டேஷன்ஸ் உண்டு. ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இல்லை விஜய்க்கு. ஆனால் பாடி எக்ஸ்ப்ரெஷன்ஸ், பாடி லாங்குவேஜ், சூப்பர் பாடி லாங்குவேஜ், எகெயின் அந்த ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஆனால் நீங்கள் பொலிட்டிக்ஸுக்கு ஏற்ற ஆளா? உங்கள் அப்பா தான் உங்களை பொலிட்டிக்ஸில் தயார் பண்ணதாக சொன்னாங்க. நான் பர்சனலாக எல்லாம் அட்டாக் பண்ணலை. ஆனால் அவர் கரெக்டாக தயார் பண்ணாரான்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலி ஒரு பெரிய ஆம்பிஷனை உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சார். உங்களை சிஎம் ஆக்கணுன்னு ஒரு
பல வருஷங்களுக்கு முன்னாலே உங்கள் ஃபேன்ஸை எல்லாம் நற்பணி மன்றங்களாக மாற்றி அப்படி ஒரு எஃபர்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் உங்களை ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலாக பொலிட்டிக்ஸுக்கு ஏற்ற மக்களோட துயரங்களில் கஷ்டங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சொசைட்டியில் சமூகத்தில் இறங்கி பழகக்கூடிய ஒரு ஆளாக உங்கள் அப்பா உங்களை ஆக்குனாரா, இல்லைன்னா நீங்கள் ஆனீங்களா, இல்லை உங்கள் அப்பாவுக்கு மேலே பழி போட முடியாது அப்படின்னா இல்லை. நான் உங்கள் ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கேன், நீங்களே சொன்னது. ஓகே, நீங்கள் எப்படி டைம் பாஸ் பண்ணுவீங்க அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் போகும்போது, லாட்ஜில் நீங்கள் தங்கியிருக்கும்போது, ஓகே, பெரிய ஹோட்டல்ஸில் தங்கியிருக்கும்போது. அப்போ நீங்கள் சொன்ன ஒரு ஆன்சர், நான் ஒரு ஹோட்டல் ரூமில் இருந்தால் ஒரு ஓரத்தில் போயிருந்து வெளியே பார்த்துட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்பேன், நான் தனிமையில் இருப்பேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். ஓகே, எவ்வளோ ஹவர்ஸ் வேணாலும் நான் ஒரு விண்டோ வழியாக வெளியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே யூஸ்வலி ஆக்டர்ஸாக இருக்கவங்க சொசைட்டிலேருந்து விலகி இருப்பாங்க. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அவங்களுக்கு ஆர்டினரி பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஒரு லெவலுக்கு பிறகு. ஏன்னா அவங்க செலிப்ரிட்டிஸாக மாறும்போது அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் ஆர்டினரி பீப்புளும் தான். ஓகே, அவங்கள தொட ட்ரை பண்ணுவது, அவங்கள ஜஸ்ட் லைக் காட் அவங்கள செலிப்ரேட் பண்ணுவது, இது அவங்கள சமூகத்தில் இருந்து ஒதுங்கி போக வைக்குது. சமூகத்தை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு சமூகத்தில் உள்ள பல்ஸ், நாடி துடிப்பு, மக்கள் என்னெல்லாம் ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, மக்களுக்கான அவங்களோட டே டு டே லைஃப்பில் உள்ள சிச்சுவேஷன் எதுவுமே தெரியாது. ஃபாரின் ஷூட்டிங்கில் இல்லைன்னா ஏதாவது ஷூட்டிங்கில் போனால் யூஸ்வலி ஆர்டினரி ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியான இடத்துல படுத்திருப்பாங்க, தங்குவாங்க. இந்த மாதிரி செலிப்ரிட்டி ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு சமூகமாக எந்த டச்சும் இருக்காது. அதுபோல் விஜய், நீங்கள் உங்களுக்குள்ளாலே கேட்டு பாருங்கள், உங்களுக்கு சமூகத்தை பற்றி ஏதாவது தெரியுமா, மக்களுக்கு ப்ராப்ளத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? நீங்கள் உண்மையிலே பொலிட்டிக்ஸுக்கு சூட்டபுளான ஆளா? உங்களுக்கு பொலிட்டிக்ஸில் என்ன பண்ண முடியும்? சப்போஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உடனே சிஎம் போஸ்ட், எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறீங்க, சிஎம் போஸ்ட் தான் நம்ம டாப்பில் வரணும். இது என்ன உங்கள் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய ஒரு காரியமா? இது மக்களோட லைஃப் சேர்ந்து வருவது, கோடானு கோடி மக்களோட லைஃப், அவங்க ஃப்யூச்சர், அவங்களுக்காக பாலிசி எடுப்பது, அவங்களுக்காக வாழ்வது, அவங்களுக்கு எப்போ வேணாலும் போய் நிற்பது 24/7. ஓகே, நேற்று உங்களுக்காக பாடுபட்ட மக்களை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கக்கூட அவங்களால முடியல. ஓகே, எந்த டைம்லையும் ஒரு மினிஸ்டர் வரணும், சீஃப் மினிஸ்டர் வரணும், அவங்க வந்திருக்காங்க. அதுதான் பொலிட்டிக்ஸ். விஜய், உங்களுக்கு பொலிட்டிக்ஸ் சூட்டபிள் இல்லை, உங்களால் அதை பண்ண முடியாது. ஒரு பர்சனல் அட்டாக் இல்லைன்னாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷ், நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்ஸ் லீடர்ஸ் ஆகலாம், இல்லைன்னு சொல்லலை. ஓகே, உங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது. அதில் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் என்ஜாய்மெண்ட் உண்டுன்னு நமக்கு தெரியும். ஓகே, 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல்ஸ், ட்ரக்ஸ், ட்ரிங்க்ஸ், டான்ஸ், உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் ஸ்பெண்ட் ஆகும். உங்களோட இண்டஸ்ட்ரி அப்படி, உங்களை தப்பு சொல்லலை. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகுதுன்னு ட்ரீம் பண்ணுவது, ஒரு நம்பர் 1 ஆக்டர் ஆகுதுன்னு ட்ரீம் பண்ணலாம், ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் பர்சன் ஆகணும்னு ட்ரீம் பண்ணலாம். அது உங்களோட பர்சனல், வேறு மக்களோட இணைஞ்சது இல்லை. ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நீங்கள் ட்ரீம் பண்ணால் அது கோடானு கோடி மக்களோட சம்மந்தப்பட்டது. அதுக்காக நீங்கள் நிறைய விலை கொடுக்க வேண்டியிருக்கும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, உடனே போய் உங்கள் பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி போக வேண்டிய காரியம் இல்லை. நீங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பாப்புலாரிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உங்கள் மனசுக்குள்ளால் உள்ள ஒரு விஷ், எப்படியாவது நம்பர் 1 ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும், ஆளணும். மேபி உங்கள் சின்ன வயசுல உங்கள் உள்ளால் இன்ஜெக்ட் பண்ண ஒரு டிசைர், உங்கள் அந்த நிழல் லைஃப்பில் நீங்கள் ட்ரீம் பண்ண ஒரு காரியம். இது ட்ரீம் இல்லை, இது ரத்தமும் சதையுமானது. ஓகே, ஒருக்கா கூட யோசிங்க, இது உங்களுக்கானது இல்லை. ஓகே,
வரக்கூடிய சயின்ஸ் எல்லாம் நல்ல சயின்ஸ் இல்லை. நீங்கள் போகக்கூடிய ரூட்டு கரெக்டான ரூட் இல்லை. உங்களை நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணுவாங்க. உங்கள் பாப்புலாரிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கோடிகளில் புரளை பாப்புலாரிட்டி கிடைக்க லைம்லைட்டில் இருக்க நிறைய பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது உங்களுக்கான ஃபீல்டு இல்லவே இல்லை கண்டிப்பாக. நம்பர் 2, லீடர்ஷிப். நீங்கள் ஒரு நல்ல லீடரா? ஓகே, நீங்கள் 2-3 சனிக்கிழமை மீட்டிங் முடிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 2 முடிஞ்சாச்சு இதுக்கு முன்னால். இந்த 2 சாட்டர்டேயில் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வரல. 5-6 மணிக்கூர் தாண்டி வந்தீங்க. இதுக்கு முன்னால் உள்ள மீட்டிங்கில் கூட எத்தனையோ மக்கள் குழந்தை குட்டிகளோட காத்து கிடந்தாங்க. அவங்க சாப்பிட முடியல, தண்ணி இல்லை, அவங்களுக்கான மற்ற ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அவங்க பெயினை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு கிறிஸ்டின் தான். அதனால் எனக்கு இதை கேட்க உள்ள உரிமை, ரைட்ஸ் உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது குற்றச்சாட்டு இல்லை. ஓகே, இது உங்கள் ஃபீல்டு இல்லை. ஜீசஸ் ஒருக்கா மலை பிரதேசத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். அவங்க மக்களை யாரையும் கூப்பிடல, எந்த பப்ளிசிட்டியும் கொடுக்கல. அவருக்கு பின்னால் போவாங்க, மக்களாகவே போவாங்க. சில டைமில் அவர் திரும்பி போங்கன்னு சொல்லுவார். ஓகே, நான் மலையில் தியானிக்க போகிறேன், திரும்பி போங்க. ஆனால் விட மாட்டாங்க, திரும்பி போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு இடத்துல போய் அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுவார் மக்களுக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜில் அவங்க டயர்டாக இருப்பாங்க. நிறைய மக்கள், 5000 ஆண்கள் இருப்பாங்க அன்னைக்கு, குழந்தைகள், பெண்கள், இது மாதிரி. அவங்க அவரோட பிரசங்கத்தை கேட்க, நான் வாரேன் அன்னைக்காவது ஒரு பிரசங்கத்தை, மீனிங்ஃபுல் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான பிரசங்கத்தை கேட்க போனாங்க. இன்னைக்குள்ள மக்கள் எதை கேட்க போனாங்க? இவரோட பிரசங்கத்தில் என்ன இருந்தது? ஆக்சுவலி ஒரு பாட்டு, 10 ரூபான்னு ஒரு பாட்டு, 15 ஒரு 3 மினிட், 5 மினிட்ஸ். ஓகே, ஸோ அப்போது அவர் பார்க்குறாரு எல்லா மக்களும் டயர்டாக இருக்காங்க, சாப்பிட ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்காது. அந்த இடத்துல அங்கே இருந்த பையன்கள்கிட்ட இருந்து வாங்கி அப்பத்தையும் மீனையும் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி 5000 மக்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. அங்கே உள்ள எல்லா மிச்சத்தையும் அவங்க சீசர்கிட்ட சொன்னாங்க, ஒரு துணிக்க கூட வேஸ்ட் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்து. ஒரு லீடர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். ஓகே, இவ்வளோ மக்கள் துயரப்படுறாங்க. நம்ம கேரமில் ஏசியில் ஹாயாக இருக்கும், இப்படி மட்டும் காட்டுனா போதும், இடையிடை மேலே தோன்றுனா போதும். இந்த மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. அதை ஃபீல் பண்ண முடியுதா? அதை ஃபீல் பண்ண முடியாத ஒரு ஆள் பொலிட்டிக்ஸுக்கு, சீஃப் மினிஸ்டர்ஷிப்புக்கு வரக்கூடாது. விஜய், திங்க் பண்ணுங்க, பாவத்தை சேர்க்காதுங்க. இது உங்கள் ஃபீல்டு இல்லை. ஓகே, மக்களோட லைஃப்பில் அவங்க ரத்தத்தில் ருசி காணாதுங்க. 40 பேர் இறந்து போனாங்க. ஓகே, வெரி சேட். ஆக்சுவலி சின்ன பிள்ளை, எத்தனையோ பெரிய ட்ரீம்ஸ். அதுதான் ரொம்ப வருத்தமான காரியம். இளைஞர்கள், பெண்கள். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது? ஈஸியாக பாலை அங்கே தட்டி போடலாம். ஓகே, போலீஸ் பண்ணல. போலீஸ் என்ன பண்ணோம்? எவ்வளோ போலீஸ் எவ்வளோ பேரை கண்ட்ரோல் பண்ணும்? கவர்மெண்ட்டையும் போலீஸையும் எதிர்த்து எத்தனை காரியங்கள் நீங்கள் சொன்னீங்க. இவ்வளோ கட்டுப்பாடா நாங்கள் போன பேச்சில் சொன்னீங்க. ஆக்சுவலி இனி நாங்கள் உங்களை கேட்க மாட்டோம், மக்களை கேட்டு போவோம். இதுக்கு தான் சொன்னாங்க. இது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஷூட்டிங் தான் தெரியும். ஷூட்டிங்கில் 5000 பேரை காட்டுறது தான் உங்களுக்கு தெரியும். உண்மையில் 5000 பேர் வரும்போது, 50000 வரும்போது அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் உண்டு, அவங்களுக்கு தண்ணி வேணுமா, அவங்களுக்கு ஃபுட் வேணுமா, அவங்க டயர்டாவாங்களா, டீஹைட்ரேஷன் ஆகுமா, அவங்களுக்கு சானிட்டரி ஃபெசிலிட்டி உண்டா, இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா பைபிளில் இன்னொரு காரியம் சொல்லியிருக்கு, சர்ச்சில் லீடர்ஸ் ஆகணும்னா அவங்களோட வீடை நல்லபடியாக நடத்துகிறவங்க மட்டும்தான் டீக்கன்ஸ் ஆக முடியும். அவனோட வீடை அவன் நல்லபடியாக நடத்துகிறான், அவனோட ஒய்ஃபை, பிள்ளைகளை, பேரண்ட்ஸை நல்லபடியாக நடத்துகிறாங்க. உங்களுக்கு தான் யாருமே கிடையாது. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இது உங்கள் பர்சனல் மேட்டர் இருந்தாலும், உங்கள் கூட உங்கள் அப்பா இல்லை, ஒய்ஃப் இல்லை, பிள்ளை இல்லை, ஒரு சின்ன க்ரௌடு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல,
நீங்கள் சொல்லதை உங்கள் ஃபாலோவர்ஸ் யாருமே கேட்கல, வீடியோஸ் வருது அவங்க எங்கெல்லாம் ஏறி போகிறாங்க அப்படின்னு. அதை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத, உங்கள் ஃபேமிலியை உங்கள் கூட வச்சுருக்க முடியாத நீங்கள் இந்த தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய முடியும்? ஓகே, திஸ் இஸ் மை செகண்ட் கொஸ்டின். ஸோ இதில் இன்னொரு காரியம், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு தலைவனுக்கு மிகச்சிறந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது, எந்த ஒரு லீடராவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அதை விட்டுட்டு ஓடுவாங்களா? அந்த ஒன்றுமே போதும் விஜயை ஒரு லீடரை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கு. விஜய்க்கு ஃபாலோவர்ஸ் அவரை விட்டு விலகி வர இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும். முதல்ல எல்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு கூட தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேட்டா வந்தது. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியாதா? அந்த கரூரில் எங்கேயாவது தங்கியிருந்து விசாரிக்க முடியாதா? எங்கேயாவது ஒரு அறிக்கையாவது கொடுக்க உங்களுக்கு தெரியாது? இதெல்லாம் தெரியாத, புக்கு படிக்காத, உலகத்தை பற்றி தெரியாத, பொலிட்டிக்ஸ் என்னன்னு தெரியாத, சோஷியல் சயின்ஸ் என்னன்னு தெரியாத, மக்களோட பெயின் தெரியாத, வெறும் சினிமா மாய உலகத்தில் இருந்து வந்த, நான் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு ஊழல் மிகுந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து சொகுசு கார்லேயும் பங்களாவிலையும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஓகே, கருப்பு பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் யாராக இருந்தாலும் சரி. சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே, எப்படி மக்களை உங்களை லீட் பண்ண முடியும்? விஜய், உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால், கொஞ்சமாவது திங்கிங் கெப்பாசிட்டி இருந்தால், அது உங்களுக்கு உண்டான எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலி திங்கிங்கில் எல்லாமே அந்த ப்ரைஸ், நான் என்னதோ பெரிய ஆள் அப்படின்னு. இங்கே ஒன்றும் கிடையாது, யாருமே ஒன்றும் கிடையாது. ஓகே, கடவுள் பவர் தரும்போ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். நானாக இங்கே வருவேன். மூணாவது கொஸ்டின். ஓகே, ஸோ லீடருக்கு முக்கியமான பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இல்லவே இல்லை. தயவு செய்து டோன்ட் ட்ரை திஸ். சினிமா ஆக்ட் பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு ஃப்யூச்சர். நம்பர் 3, மூணாவது கொஸ்டின். நீங்கள் இப்போ எதுக்கு பொலிட்டிக்ஸுக்கு வரணும்? இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? தமிழ்நாடு எல்லா செக்டார்லேயும் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இன்றைக்கி க்ரோ ஆகிட்டுருக்கு. நான் எந்த பார்ட்டியும் சப்போர்ட் பண்ணலை. இன்றைக்குள்ள க்ரோத்துக்கு டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. இது காமராஜ் கவர்மெண்ட்லேருந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, திரும்ப டிஎம்கே எல்லாருமே பொறுப்பு தான். கிராஜுவலாக இன்றைக்கி ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஏன்னா இன்றைக்குள்ள கவர்மெண்ட்டு பல துறைகள்லையும் சிந்தித்து நல்ல டேலண்ட் ஆட்களை யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியில், ஓகே, எக்கனாமியில், வேலை வாய்ப்பில், எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நம்பர் 1, 2 அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. தமிழ்நாட்டில் வேறு எந்த பெரிய பிரச்சனைகளும் கிடையாது. எதுக்காக நீங்கள் அரசியலுக்கு இப்போ வரணும்? அதுக்கான தேவை இருக்கா? எதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரசியல்னா தமிழ் தேசியம்னு சீமான் இருக்காரு. இல்லை இவங்களுக்கு ஆப்போசிஷனாக பண்ணணும், ஆல்மோஸ்ட் சேம் டைப் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா ஏடிஎம்கே இருக்குது, நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்குது, ரீஜனல் பார்ட்டிஸ், ஒவ்வொரு சமூகத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஏராளமான பார்ட்டிஸ் இருக்குது. அனுபவம் மிக்க திருமாவளவன் போல உள்ள லீடர்ஸ் இருக்காங்க. ஸ்டாலின் இன்னைக்கு பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கார். ஓகே, இந்த சூழ்நிலையில் நீங்கள் எதுக்காக வரணும் எனக்கு தெரியல. வீட்டில் ஓரமாக உட்காந்து யோசிங்க. நான் இப்போ எதுக்கு வரணும்? சேரை மட்டும் பிடிக்கவா? ஒரே ஒரு கொஸ்டின். சப்போஸ் நமக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின், சரி நீங்கள் உங்கள் ஆசைப்படுறீங்க, ஒரு வருஷம் இந்த சேரில் உட்காருங்க, சீஃப் மினிஸ்டர் ஆக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு இதுவரைக்கும் ஏதாவது மீட்டிங்கில் சொல்லியிருக்கீங்களா? அது ஊழல் கவர்மெண்ட், அங்கே அப்படி கவர்மெண்ட், இப்படி கவர்மெண்ட், ஏதாவது நான் இப்படி பண்ணுவேன், ஸ்டேட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவேன், இதுவரை ஒன்றுமே பண்ணலையே. 3 மினிட் ஸ்பீச், 5 மினிட் ஸ்பீச், 15 மினிட் ஸ்பீச், எல்லாத்துலேயுமே நையாண்டியும் நக்கலும், என்னதோ சினிமா வசனம் மாதிரி இல்லை. எதுக்கு? தயவுசெய்து நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. நிழல் உலகிலே இருங்க, எந்த கெடுதலும் பண்ணாதுங்க. பாவப்பட்ட இப்போ தான். ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் மக்களே, உங்களை நோக்கி ஒரு கொஸ்டின் ஆயிடுச்சு. யங்ஸ்டர்ஸ், ஓல்டு பீப்புள் எல்லாருக்கும்
இப்போ தான் தமிழ்நாடு நம்பர் 1 போயிட்டுருக்கு. ஏராளமான வேலை வாய்ப்பு. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்றைக்குள்ள யங்கர் ஜென்ரேஷன் ஜென் ஜி இந்தியாவை சுற்றி வரங்க. ஒரு ட்ராவல் பண்ணுங்கள் இந்தியாவில். தமிழ்நாடு எப்படி இருக்குது, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸை தாண்டி மற்ற நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எப்படி இருக்குது, அண்டை ஸ்டேட்ஸ் எப்படி இருக்குது, அங்கே என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், எஜுகேஷனுக்காக எவ்வளோ ஸ்கீம்ஸ், நான் முதல்வன் திட்டம், எவ்வளோ ஸ்கீம்ஸ் திங்க் பண்ணி, எப்படிப்பட்ட ஒரு ஃபிலாசபி. ஆக்சுவலி எல்லாருக்கும் எல்லாம், ஈக்குவாலிட்டி, எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்கள்ட்ட நிறைய தப்பு இருக்கும், ப்ரெசன்ட் கவர்மெண்ட்லேயும் நிறைய தப்பு இருக்கும். அதை சரி பண்ணதான் எதிர்கட்சி இருக்குது. அவங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க, அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க. இவங்க கூடுதல் தப்பு பண்ணால் அவங்க வருவாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வீட்டில் உட்காந்து யோசிங்க. தமிழ்நாட்டு மக்களே, எதுக்காக தமிழ்நாட்டு மக்களே? ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி எனக்கு பயமாக இருக்கு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தமிழ் பீப்புளை பார்க்கும்போது, அதாவது கிராஃப் இப்படி போய் திடீர்னு இப்படி வருமோ அப்படின்னு பயமாக இருக்குது. தமிழ்நாடு இப்படி இருக்க கிராஃப் இந்தியன் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இப்போ உள்ள ஜென் ஜி இவ்வளோ கூட்டம் எதுக்கு? பெண்கள் எதுக்கு? பிள்ளைகள் எதுக்கு? இது ஒரு அரசியல்வாதிய பேச்சை கேட்க வந்த கூட்டம் இல்லை. ஒரு காலத்தில் திமுக அதிமுக கொள்கை பரப்பு கூட்டங்களை, கம்யூனிஸ்ட் கூட்டங்களை, ஈவன் ஹிந்துத்துவ கூட்டங்களை கூட ஏதோ ஒரு கொள்கைக்காக அவங்க போனாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு பேச்சுமே இல்லை, ஒரு கருத்து இல்லாத பேச்சுக்கள், நையாண்டி, அதில் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டஃப்பும் இல்லாமல் ஒரு மனுஷனை பார்க்க ஒரு ஹைப், ஹீரோ வர்ஷிப். இந்த ஹீரோ வர்ஷிப்பை பார்க்க பயமாக இருக்குது. ஓகே, யங் லேடிஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கவங்க இடையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு பையன் பயங்கர விஜய் ஃபேன். உங்கள் பையனை விஜய் ஃபேன் ஆக்க நீங்கள் வளர்த்துறீங்க. ஆக்சுவலி விஜய் ஃபேன்னு மட்டும் இல்லை, யாரோட ஃபேனும் உங்கள் ஜென்ரேஷனை ஃபேன் ஆக்க போகிறீங்களா? புத்தி இல்லையா? அறிவு இருக்கா? படிச்சிங்களா? நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கா? உங்கள் பிள்ளைகளையும் கொண்டு காட்டணுமா? இப்படி ஒரு மனித கடவுளா அந்த ஆள்? யாராக இருந்தாலும் சரி. ஆக்சுவலி எவ்வளோ படித்த, ஓகே, எக்ஸ்பீரியன்ஸான, நாட்டுக்காக உழைத்த, சாக்ரிஃபைஸ் பண்ண லீடர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் நல்ல கண்ணு இருக்கார், எத்தனை மக்கள் இருக்காங்க, லீடர்ஸ், சாதனையாளர்கள். விஜய் என்ன தான் செய்தார்? அப்படி என்ன பண்ணார்? உணருங்க. ஓகே, லீடர்ஸ், நல்ல லீடர்ஸை தேர்ந்தெடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். கடைசி பாயிண்ட், நல்ல லீடர்ஸை தேர்ந்தெடுக்கலைன்னா நம்ம தலைவிதி மாறும். ஒரு ஹிட்லர்னால வேர்ல்டு வார் வந்தது. ஹிட்லரோட பேச்சு, ஓகே, யூதன் தான் வந்து இங்கெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனான், அவனை எல்லாம் அடிச்சுன்னு இருக்கணும். அதாவது ஜெர்மன்காரன் தான் உலகத்தில் பெரியவன், அவன் தான் நம்பர் 1 ப்ரீட் அப்படின்னு ஒரு ஆதிக்கவாதம், ஒரு இனவாதத்தினால உலகமே அழியக்கூடிய ஒரு நிலைமை வந்து கோடிக்கணக்கான மக்கள் செத்தாங்க. ஒரு ராங் டிசிஷன். இப்போது லிவிங் எக்ஸாம்பிள் யுக்ரைன் அப்படின்னு ஒரு நாடு, ரஷ்யாவிலேருந்து பிரிந்து போன நாடு, பவர்ஃபுல் கண்ட்ரி. நிறைய அவங்க அட்டாமிக் பாம்பு அவங்களும் வச்சுருந்தாங்க. சூப்பர் மக்கள், பியூட்டிஃபுல் மக்கள், ஆண்களும் பெண்களும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரம்மியமான நாடு, அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கும். அந்த அழகான மக்கள் போய் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் வீடியோவில் போட்டு பாருங்க, ஓல்டு உக்ரைன் பீப்புளோட வீடியோஸ். சூப்பர் அமைதியான நாடு. ஒரு சீரியலில், டிவி சீரியலில் கோமாளியாக நடித்த ஒரு காமெடி ஆக்டரை தேர்ந்தெடுத்தாங்க, செலன்ஸ்கி அப்படின்னு. அவன் என்னென்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடு தான் ரஷ்யாவிலேருந்து பிரிந்தது தான் இந்த உக்ரைன். அப்போவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, நீங்கள் பிரிஞ்சு போகிறது ஓகே, நாங்கள் உங்களை விடுறோம், ஆனால் ஒரு காலம் நீங்கள் நேட்டோ அமைப்புக்கு கூட சேரக்கூடாது, அமெரிக்கா ஐரோப்பா சேர்ந்துருக்கக்கூடிய நேட்டோ அமைப்பு கூட நீங்கள் சேரக்கூடாது, ஏன்னா உங்கள் கண்ட்ரியோட பவுண்ட்ரி எங்களோட கண்ட்ரியில் பவுண்ட்ரியோடு இருக்குது, அது எங்களுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கும், அமெரிக்கா எங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணும்.
ஆனால் பிக்கர் கண்ட்ரி சைனா எப்படி இந்தியாவை சீண்டுதோ இடையிட கொஞ்சம் வேலைக்கெல்லாம் மாற்றி போடுது, கொஞ்ச நாள் இங்கே வந்து தங்குது, இது மாதிரி ரஷ்யா கொஞ்சம் சீண்டல் இருக்கும். பெரிய கண்ட்ரிஸ் கொஞ்சம் சீண்டிட்டு தான் இருக்கும். எங்களுக்கு அங்கே இருக்குது, கொஞ்சம் கூட இடம் வேணும்னு கேட்கும். இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி ஓகே இந்த செலன்ஸ்கி டிவி ப்ரோக்ராமில் அது ஒரு காமெடி இஷ்யூவாக மாற்றி இந்த மக்கள் எல்லாம் மட மக்கள், திங்க் பண்ண தெரியாத மக்கள் இந்த காமெடியனை ஒரு அங்கே உள்ள பிரசிடெண்ட்டாக மாற்றினாங்க. இன்றைக்கி உலகமே ஒரு 3rd வேர்ல்டு வாரை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறது இந்த காமெடி பீஸ் தான் காரணம். ஓகே, லீடர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். லீடர்ஸாக இருக்கணும், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க விஜய் எல்லாம் டைரக்ட் பண்ணுவது, நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை இன்னைக்கு டைரக்ட் பண்ணுவது பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அப்படி பிராண்டிங் பண்ணுவது. நீ 5 மணிக்கு மீட்டிங்கன்னா 5 மணிக்கு மீட்டிங்குன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு தான் போகணும். அப்போ ஆள் கூட வரும், கூட்டம் காட்டணும். நீ லேட்டாக போகணும், எல்லா மீட்டிங்லேயும் லேட்டு, கூட்டம் காட்டணும். பக்கத்தில் உள்ள எல்லா மாவட்டத்திலையும் மக்களை கொண்டு வரணும். உனக்கு கூட வரக்கூடிய மக்கள் கூட அந்த மீட்டிங் வரைக்கும் வரணும். இதெல்லாம் தான் பிரச்சனை. கூட்டம் காட்ட, மக்களோட ரத்தம் குடிப்பது. ஓகே, ஹார்ஷ் வேர்ட்ஸ் தான் எல்லாமே. பட் இதெல்லாம் வச்சு நிறுத்தணும். இந்த மாதிரி கோமாளிகள் மக்களோட வாழ்க்கையை விளையாடக்கூடாது. அவங்க பாப்புலாரிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களோட சொந்த ஆசைக்காக, நான் ஒரு சேரில் உட்காரணும் அப்படின்னு உள்ள ஆசைக்காக இன்னும் ஒரு காலம் தமிழ்நாடு அதுக்கு ஒரு களமாக மாறக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. யாரையும் சப்போர்ட் பண்ணியோ அப்போஸ் பண்ணியோ இல்லை. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மதிக்கிறேன், எல்லா லீடர்ஸையும் மதிக்கிறேன். இந்த மாதிரி லீடர்ஷிப்புக்கு தகுதி இல்லாத, தங்களோட ஆசைகளை மட்டும் எப்படியாவது அடையணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்கள ஒதுக்கணும். வேறு வழியே இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி. உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், நிறைய பேர் அட்டாக் பண்ணுவாங்க. நோ ப்ராப்ளம். என்னால் இதை மனசுக்குள்ளால் வச்சுருக்க முடியாது. இது ஒரு பொலிட்டிக்கல் சேனல் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு என்னால் இதுதான் பேச முடியும், பேசாமல் இருக்கவும் முடியாது. Till we meet in the next video, wish you all the best.